வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிரெஞ்சு அஸ்ட்ராலஜரை பத்தி. அதாவது ஒரு தீர்க்கதரிசிய பத்தின ஒரு கதை. அவர் நம்மளால நம்ப முடியாத, நம்மளால யோசிக்க கூட முடியாத பல விஷயத்த அவர் பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதுல நம்ம ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, அது இன்னமும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். வாங்க அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டில் பிறந்த ஒரு பிரபலமான தீர்க்கதரிசி தான் நாஸ்ட்ரடாமஸ். இவர் 16வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் பிரெஞ்சு நாட்டின் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பு படித்து முடிச்சுட்டு மருத்துவராக வேலை பார்த்துட்டு இருந்தார். மருத்துவராக மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு நாட்டோட அரசிக்கு ஆலோசகராகவும் இருந்திருக்காரு. மேலும் இவர் ஒரு எழுத்தாளரும் கூட. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அவர் எழுதின நூல் அவர் இறந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா 1568 வெளிவந்துச்சு. இந்த புத்தகம் வெளிவந்து 400 வருஷத்துக்கு மேலாகியும் கூட இன்னும் மக்கள் விரும்பி படிக்கிற ஒரு பிரபலமான புத்தகமாக தான் இது இருக்கு. பிரெஞ்சு புரட்சி நடக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் பிரெஞ்சு புரட்சி பற்றி விளக்கமாக எழுதியிருக்கிறாரு. இங்கிலாந்து நாட்டோட மன்னர் சார்லஸோட தலை துண்டிக்கப்படுறத பற்றியும் அவர் அதில் சொல்லியிருக்கிறாரு. ஜெர்மன் நாட்டின் நாசி கட்சியோட வளர்ச்சி, அந்த கட்சி உருவாக்கும் போர்கள், முடிவில் அந்த கட்சியோட வீழ்ச்சி, இதெல்லாம் பற்றி கூட அவரோட தன்னோட நூலில் எழுதியிருக்கிறாரு. ஜெர்மன் நாட்டில் ஒரு கொடிய சர்வாதிகாரி உருவாக போவதை பற்றி அவர் அந்த நூலில் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த சர்வாதிகாரிக்கு ஹிட்லர் அப்படின்னு பேர் கூட வச்சிருந்தாரு. இவர் வாழ்ந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது எப்போதுமே நிலைச்சு நிற்காது, 20ஆம் நூற்றாண்டின் இடையிலேயே மறைஞ்சிடும் அப்படின்னு அவர் சனியாக கணிச்சிட்டு இருந்தாரு. 2 உலக யுத்தங்களை உலகம் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னும், அந்த யுத்தத்தின் போது போர் விமானங்கள் குண்டுகளை போட்டு நகரங்களை அழித்து விட போகுது அப்படின்னும், பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வந்த வீடுகள்ல இருந்து வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னும் எழுதியிருந்தாரு. அமெரிக்காவோட வடக்கு கடற்கரையில் ஏற்பட போகக்கூடிய பூகம்பம் பற்றியும், உலக வர்த்தக மையங்கள் தகர்க்கப்படுறது பற்றியும், லிபியா ஈரான் நாடுகளில் உருவாக போகிற இனக்கலவரங்கள் பற்றியும், போர்கள் பற்றியும் குறிப்பிட்டிருந்தாரு. எய்ட்ஸ் நோயை பற்றி கூட அவரோட நூலில் எழுதியிருந்தாரு. இதெல்லாம் எழுதின அவர் இந்தியாவுக்காக என்ன எழுதினார் தெரியுமா? இந்த நூற்றாண்டுல இந்தியா வல்லரசாகும்னு எழுதியிருந்தாரு. எனக்கு நாஸ்ட்ரடாமஸை பற்றி எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இனிமேல் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாலோ, இல்லை நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ, அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை.